ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அசான்சார்ன்ற லிஃப்ட் மேலேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த லிஃப்டோட இது. இந்த லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1907, அதாவது கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 120 வருஷம் பழமையான லிஃப்ட் இது. இந்த மேலே இருக்கிற மக்களுக்காக நடந்து வர முடியாதுன்றதுக்காக இந்த லிஃப்ட் வந்து ஒரு ஜூவி ஷால் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் அசான்சோர். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இந்த பக்கம் வந்தோன்னா இஸ்மீர் வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தா இது ஒரு பீச் சிட்டி மாதிரி. ஸோ நம்மளோட இந்த சிட்டி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி மும்பையில் யாராச்சும் நீங்கள் பிரின்சஸ் நெக்லஸ் போய் பார்த்துருந்தீங்கன்னா இல்லை நரிமன் பாயிண்ட் ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு செட்டப் இது. ஸோ நம்மளுக்கு நேராக தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா கடல். இது கீழே நம்ம அதோ அங்கே காரை பார்க் பண்ணியிருக்கோம். அது இருக்குது நம்மளோட கார். ஸோ நம்ம காரில் நம்ம ஃப்ரெண்டோட காரு. இந்த வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்மீரோட கடல் ப்ளஸ் எல்லாமே தெரியும். நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டல் அது இருக்குது. இந்த 2 லைட்டு இஸ்மீரோட ஃப்ளாக் தெரியுது பாருங்கள், அங்கே தான் நம்ம தங்கி இருக்கிறது. ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. ஸோ வந்தால் இங்கே வந்தால் நீங்கள் கம்பல்சரி இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு காஃபி குடிக்காமல் போனால் மனசு ரொம்ப கஷ்டப்படும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கிற ஒரு காஃபி கடையில் போயிட்டு இப்போ ஒரு டர்க்கிஷ் காஃபி குடிச்சிட்டு அடுத்த இடத்துக்கு நாங்கள் போகலாம்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கிறோம் இப்போதைக்கு. ஸோ இது ஒரு காஃபி பார், கொஞ்சம் ஸ்டைலிஷாக எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ போயிட்டு நம்ம இப்போ ஒரு டர்க்கிஷ் காஃபி குடிச்சிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.